ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ப்ரிஷ்யூ மேத்ஸ். ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டுடைய சிபிடி 1 ரிசல்ட்டு அவுட் ஆகிருக்கு. ஓகேவா? அதுக்கான பிடிஎஃப் டெலகிராமில் ப்ரிஷ்யூ மேத்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கு. நீங்கள் வந்து உங்களுடைய ரோல் நம்பர் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ண எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு வேளை கிளியர் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் இருப்பீங்க. ஓகே, யாரும் ஃபீல் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஈவன் அண்டர் கிராஜுவேட்டில் கிளியர் ஆகலைனாலுமே பரவாயில்ல. 2026க்கு நம்ம ப்ரிப்பேர் ரெடி ஆகலாம். ஆர்ஆர்பி ஜே இருக்குது, செக்ஷனல் கண்ட்ரோலர் இருக்குது. அடுத்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் நம்ம யாரும் கவலைப்பட வேணாம். ஓகேவா? கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் ரிசல்ட் வந்த அன்றைக்கி. ஓகேவா? ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிசல்ட்டு அனௌன்ஸ்டு. ஓகேவா? சிபிடி 2 வந்து அக்டோபரில் 3rd வீக் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. எங்கே போட்டிருக்கு பாருங்கள். செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி போஸ்ட் அண்டர் 3rd வீக் ஆஃப் அக்டோபர் 2025. ஓகேவா? இன்னும் ஒரு மாதத்தில் உங்களுக்கு செகண்ட் சிபிடி 2 நடக்கும், கிராஜுவேட்டுக்கானது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சிபிடி 2க்குலாம் கண்டிப்பாக மோர் தென் 80 மார்க் நீங்கள் எடுத்தே ஆகணும். 120க்கு மோர் தென் 85 மார்க் எடுத்தால் தான் நமக்கு போஸ்டிங் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ கிளியர் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கொஞ்சம் வெறித்தனமாக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே, கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இருங்க, எடுத்துகிட்டு வரேன். ஓபிசி 74 கேட்டகரி 1 2 3 4 5. இந்த 1 2 3 4 5 அப்படிங்கிறது போஸ்டோடைய கேட்டகரி. ஓகேவா? அதுக்கான கட் ஆஃப் வந்து 74 78ன்னு வச்சுருக்காங்க. 1 செகண்ட், அது என்ன கேட்டகரி அப்ரிவேஷன் கேட்டகரி நம்பர் தெரில, புதுசாக இருக்குது. நான் பார்த்துட்டு சொல்கிறேன், சரிங்களா? பட் கட் ஆஃப் எல்லாம் செக் பண்ணுறப்போ யூஆருக்கும் ஓபிசிக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. 76 74 79 78 76 75 71 69 69. பட் நியூ பேட்டர்னில் இவ்வளோ கட் ஆஃப் இருக்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஓகேவா? அப்கமிங்கில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க மிஸ்ஸே பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு நீங்கள் படிக்கணும். கொஞ்சம் கூட நெகட்டிவ் போகாமல். 65லாம் எடுத்தால் இதுக்கப்புறம்லாம் பத்தாது. இதுக்கப்புறம் மோர் தென் 80 எடுத்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் காய்ஸ். ஓகேவா? ஸோ உங்களை நீங்கள் வந்து பயங்கரமாக ரெடி பண்ணுங்கள். ஓகே, விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ரிசல்ட்டு நம்ம டெலகிராம் குரூப்பில் பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருக்கு, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க காய்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.